இந்தியாஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் கூப்பே எஸ்யூவி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கூட சிட்ரான் பசால்ட்டோட யூ வேரியன்ட், அதாவது பேஸ் வேரியன்ட் இருக்குது. இந்த காரோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரேஷ், நம்மளோட மோட்டர்ஸ் தமிழ் சேனல் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த சிட்ரான் பசால்ட் யூ வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ட்ரூ சாய் மோட்டார் சிட்ரானுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்பவும் போல் நம்ம இன்ஜின் பேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த யூ வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோட மட்டும்தான் வரும். டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. இந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82 bhp and 115 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த 3 சிலிண்டர் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு காம்பாக்டான இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்ஜின் பேல இந்த இன்ஜின் ஈஸியாக உட்காந்துருது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் இல்லை. அண்ட் 3 சிலிண்டர் இன்ஜின் வைப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டிரைவ் அப்போ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சிட்ரான் பசால்ட்டோட டர்போ பெட்ரோல் இன்ஜினோட டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா கார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேனட் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பேனட் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு வெயிட்டில் இருக்குது. டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் மேஜராக அதை சேஞ்ச் ஆகிற விஷயம் இந்த ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான். இண்டிகேட்டருமே நமக்கு ஹாலஜனில் தான் வருது. எல்இடி டிஆர்எல் மட்டும் இந்த வேரியண்ட்டில் நமக்கு கிடையாது. அதுக்கு மேலே ஒரு குரோம் ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த குரோம்குள்ளேயே பார்த்தோம்னா சிட்ரான் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே வந்துடுது. ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறப்போ நமக்கு ஒரு மேட் கலரில் இந்த கிரில் போர்ஷன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஃபுல்லாக மேட் கலர் தான் வருது. அந்த 5 ஸ்லாட் கிரில்லுமே நம்ம மேட் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சிட்ரான் லோகோ நமக்கு சென்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த குரோம் ஃபினிஷ் பார்த்தோம்னா நமக்கு 2 சைடுமே வந்துருது. கீழே பார்த்தோம்னா பம்பர் ஃபுல்லாகவும் நமக்கு பிளாக் கலரில் தான் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் நமக்கு ஃபாக் லேம்ப் மட்டும் வராது. அண்ட் கீழே பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டெண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்பாய்லர் மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்குறதுக்கு டீசென்ட்டான ஒரு லுக் கண்டிப்பாக கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சிட்ரான் பசால்ட்டோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.3 மீட்டர்ஸில் இருக்கும். 2651 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த கார் நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீல் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 180 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு கொடுத்துறாங்க. அண்ட் இது பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஓஆர்எம்ஸ் வந்து பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏ பில்லருமே நமக்கு பிளாக் கலரில் தான் வருது. டோர் ஹேண்ட்லுமே நமக்கு ஃப்ளிப் டைப்பில் ஒரு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேஸ் மாடலில் பார்த்தோம்னா நமக்கு 205/60 R16 ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பேசிக் வேரியண்ட்லேருந்து இந்த காரை நமக்கு 16 inch அலாய் வீல்ஸ் வந்துடுது. பாடி கிளாடிங் பார்த்தோம்னா நமக்கு வீல் ஆர்ச்சஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்கூப் பண்ண மாதிரி மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு அந்த பாடி கிளாடிங் கண்டினியூ ஆகுறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போர்ஷன் வரப்போ பார்த்தோம்னா அந்த கூப்பே எஸ்யூவியோட டிசைன் அப்படியே ஃப்ளோ ஆகி போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையுமே அந்த ஒரு டிசைன் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பிளாக்ல அந்த இடத்துல இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் டேங்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஒரு 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரை நமக்கு வந்துடும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 18 km/லிட்டர் ARAலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ரியலிஸ்டிக்காகவும் கிட்டத்தட்ட நம்ம 18 எடுக்கலாம். ஏன்னா 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ செடேட்டிவாலாம் ஓட்டுறப்போ கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்சோ ஹைவே டிரைவ்ஸ்லையுமே நல்ல ஒரு மைலேஜ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ரியர்லேருந்து பார்க்குறப்போ இந்த வசாட்டில் நமக்கு எல்இடி டெய்ல் லேம்ப் செட்டப் கிடையாது. அதுக்கு மேலே உள்ள ஒரு பல்ப் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்குமே நமக்கு பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. பட் அது பார்த்தா ஒரு ஹாலஜன் பல்ப் மாதிரியே தெரியல. ஸோ எல்இடி மாதிரியே ஒரு கிறிஸ்டல் எஃபெக்ட்லாம் இருக்கிறதுனால ஒரு எல்இடி எஃபெக்ட்ல தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வேரியண்ட்டாக நமக்கு ரியரில் டிஃபாகர் மட்டும் வராது. ஸோ அது ஒரு மேஜரான மிஸ் அப்படின்னு சொல்லலாம். ரியரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிட்ரான் அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துருது. சிட்ரான் ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. பசால்ட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் நீட்டாக அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஒரு நீட் அண்ட் க்ளீனான டிசைன் தான் நமக்கு ரியரில் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு கிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சர் இந்த வேரியண்ட்டில் வந்துடும். ஆனால் கேமரா மட்டும் இந்த வேரியண்ட்டில் வராது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனர் மட்டும் இந்த வேரியண்ட்டில் வராது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காரில் நமக்கு ஒரு 470 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு பெரிய பூட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த கூப்பே எஸ்யூவிஸ்லாம் இந்த விண்ட்ஷீல்டோட போர்ஷனும் சேர்ந்து ஓப்பன் ஆகிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த அப்பேச்சர் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ நம்ம திங்ஸ் வைக்கிறது எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த வீல் கவர். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. லோடிங் லிப்பும் ரொம்ப பெருசாக இல்லை, ஈஸியாக தான் வைக்கிறது எடுக்கிறதுனால வச்சுக்கலாம். அண்ட் இந்த பூட்டு கீழே பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேர் வீல் கிடையாது. அதுக்கு மேலே பஞ்சர் ரிப்பேர் கிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீல் ஆக்சஸ்லாம் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பேஸ் வேரியண்ட் வந்து நம்ம சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீட் மூவ் ஆகுறது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக சீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. அண்ட் ரியர்லையுமே பம்பர் போர்ஷனாக பார்த்தோம்னா நமக்கு பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லுக்ஸ் நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஆக்வர்டாலாம் இல்லை, நல்ல டீசெண்டான ஒரு லுக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சிட்ரான் பசால்ட்டோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே டோர்ஸ் பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரிய டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர்ஸும் நல்லா வைடாக தான் ஓப்பன் ஆகுது. ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம விண்டோ வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரியர் விண்டோக்கு வந்து நமக்கு பவர் விண்டோஸ் கிடையாது. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் வருது. இந்த டோர் ஹேண்டில்ஸில் டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் நம்ம வைக்கலாம். இன்க்ரெஸ் பார்க்கலாம்.
ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உள்ளே வந்தப்புறம் பார்த்தோம்னா எனக்கு லெக் ரூம் நீரும் எல்லாமே தாராளமாக தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் பரவாயில்ல, இந்த காரில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது, ஒரு ஃபுல்லி பிளாக் கலர் சீட்ஸ் தான் வருது. பட் அண்டர் தை சப்போர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ கேபினுமே நல்லா வைடாக இருக்குது, 3 பேர் உட்காந்தாலும் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் டாப் இன் வேரியண்ட்டில் போயிட்டோம்னா அந்த ஏரோவிங் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். இந்த வேரியண்ட்டில் அது கிடையாது. அண்ட் ஆல்சோ ஆர்ம் ரெஸ்ட்டுமே நமக்கு கிடையாது. ஆனால் 3 ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் நமக்கு இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் இருக்குது, பட் ஆனால் பெருசாக அது சென்டர் பேசஞ்சரை அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். சின்னதாக கொடுத்துருக்காங்க, பட் ஓகே தான், அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8", கூப்பே எஸ்யூவி அப்படிங்கிறதுனால ஹெட்ரூம் கம்மியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, நல்ல ஒரு ஹெட்ரூம் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ டோர் ஹேண்டிலுமே பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேட் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எக்ரெஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்டர்லி பீப்புளுக்கு இந்த இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சிட்ரான் பசால்ட்டில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஸோ டோர்ஸ் இதுதான் வந்து அந்த ஃபுல்லி பிளாக் அவுட் டோர்ஸ். நமக்கு இந்த போர்ஷனில் மட்டும் நமக்கு ஒரு ஒயிட்டிஷ் பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் 2 டோருக்குமே நமக்கு பவர் விண்டோஸ் வந்துருது. இன்ஃபேக்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் நமக்கு ஃப்ரண்ட் 2 டோர்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்தது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஸ்பீக்கருக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது, அதாவது ஸ்பீக்கர் இல்லை. ஸோ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் போனோம்னா அதை வச்சுக்கலாம். இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே டம்மியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஹெட்லாம்ப் லெவலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ ஒரு பேசிக்கான கீ தான் வருது, ரெண்டுமே சிமிலரான ஒரு கீ தான். சிட்ரானோட லோகோ மட்டும் இது நமக்கு வந்துடுது. அண்ட் ஆல்சோ கிளச் லாக்குமே இதில் இல்லை. ஸோ கார் ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணாலே ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் நமக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட் கிடையாது, பட் ஆனால் சீட்டே கொஞ்சம் ஹைட்டாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரிக்ளைன் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பூட் ஓப்பன் அண்ட் ஆல்சோ ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த சிட்ரான் பசால்ட் யூ வேரியண்ட்டோட இன்டீரியர். இதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நார்மலான ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இதிலே ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்துருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டம்மி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு எம்ஐடி கொடுத்துருக்காங்க, குட்டியாக ஒரு எம்ஐடி இருக்குது. நமக்கு ஸ்பீடோமீட்டர் மட்டும் கொடுத்துறாங்க. டேட்டல் லைட்ஸ்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒன்று வந்துருது. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தோம்னா நமக்கு சின்னதாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஓடோமீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. இலுமினேஷன் செட்டிங்ஸுமே நம்ம இதில் இருந்தே பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஃபியூல் மீட்டர், இந்த இடத்துல நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு எம்ஐடி தான் அதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் நமக்கு டச் ஸ்க்ரீன் மட்டும் வராது. ஸோ அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு மேனுவலான ஏசி கொடுத்துருக்காங்க, அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ஏசி வென்ஸ் ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன்லாம் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. இந்த இடத்துலையுமே ஒரு கிரே கலர் ஃபினிஷ் வந்துடுது. இங்கே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுவுமே ஜஸ்ட் ஒரு பிளாக் கலரில் தான் இருக்குது. இது 1.2 லிட்டர் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இதில் நமக்கு வந்துடும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த இடத்துல சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயுமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் இந்த வேரியண்ட்டில் வரும். ஸோ இதுதான் சீட்ஸ். அண்ட் ஆல்சோ இதுலேயுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் வருது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு சின்ன சின்ன ஸ்பேஸ்லாம் தனியாக இருக்குது. ஸோ பார்ட்டிஷன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்மே இல்லை, நம்ம மேனுவலாக கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கிட்டா தான். கேபின் லேம்ப்ஸ் நமக்கு ஒரு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு பேசிக் வேரியண்ட்லேருந்து இந்த காரில் 6 ஏர்பேக்ஸ் வந்துடும். ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த ஃபீச்சர் எல்லாமே பேசிக் வேரியண்ட்லேருந்து இந்த சிட்ரான் பசால்ட்டில் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சிட்ரான் பசால்ட்டோட இன்டீரியர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஓஆர்இம்ஸுமே பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேனுவல் அட்ஜஸ்ட் தான். ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 6.99 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 9.66 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. இந்த யூ வேரியண்ட் 1.2 லிட்டரில் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்க வேரியண்ட் தான். ஸோ இதுதான் guys இந்த சிட்ரான் பசால்ட் யூ வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.